வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, தங்க நகை வாங்குறத பத்தி தான் பேச போறோம். தங்கம்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆமா தானேங்க? நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு, புருஷனுக்கு தெரியாம, பிள்ளைங்களுக்கு தெரியாம சீட்டு போட்டு, லோன் எடுத்து அப்படி இப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைப்போம். ஆ அங்கே என்னது நகை கடையில் போய் நகைச்சீட்டு போட்டு அப்படி கொஞ்சம் சேர்த்து வைப்போம். பிறகு மாதம் மாதம் சீட்டு யாராச்சும் பிடிச்சாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் சீட்டு போட்டு அப்படி சேர்த்து வைப்போம். அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச தங்க நகை வாங்குறதுக்கு தான். தங்க நகை நகை வாங்கிட்டோம்னாலே ஏதாச்சும் ஒரு அவசரத்துக்கு உதவும். அதனால் தங்க நகை வாங்குறதுக்கு தான் நம்ம பெண்கள் வந்து பெரும்பாலும் ஆசைப்படுவோம். ஒரு சின்ன கம்மல், செயின் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று குறைஞ்சது சேர்த்து வச்சுட்டு சின்ன சின்னதாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கும். எல்லா பெண்களுக்குமே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துல ஒரு விசேஷமான நாள் ஒன்று வருது. அது என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருதை. அட்சய திருதி அன்னைக்கு பெண்கள் மித்த இடத்துல கூட்டம் இருக்கோ இல்லையோ, நகை கடையில் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். நம்ம ஆளுங்க பூரா இருக்கிற காசு பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் லைன் கட்டி நின்று தங்க நகை வாங்கணும்னு ஆசைப்படுவோம். அன்னைக்கு பாருங்கள், கூட்டத்தில் விலக இடம் இருக்க மாட்டேங்குது. மித்த நாள்லாம் புலம்புறாங்க, கையில் காசு இல்லை, செலவுக்கு பணம் இல்லை அப்படின்னு புலம்புறாங்க. ஆனால் அன்னைக்கு மட்டும் எங்கேருந்து தான் காசு வருமோங்க. அட்சய திருதி அன்னைக்கு கடையில் கூட்டம் அள்ளுது. யாரெல்லாம் அந்த அட்சய திருதிக்கு நகை வாங்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள், சரிங்களா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்குங்க. நிறைய பேருக்கு அட்சய திருதி அன்னைக்கு வாங்குறது வந்து பெருகும். ஒரு சிலருக்கு வந்து வேணால் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அது நல்ல ராசியான நாளாக தான் இருக்குது. அதனால் பணம் வச்சுருக்கவங்க போய் அட்சய திருதி அன்னைக்கு நகை வாங்குங்க, சந்தோஷமாக இருங்க, சரிங்களா? ஆனால் பணம் காசு இல்லாதவங்க தங்கம் வாங்காட்டாலும் பரவாயில்லைங்க. அன்னைக்கு கடைக்கு போய் அட்சய திருதி அன்னைக்கு உப்பு பாக்கெட்டும் மஞ்சள் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு சாமி கும்பிடலாம். அரிசி வாங்கலாம். அன்னைக்கு அட்சய திருதி நாள் அன்னைக்கு உகந்தது வந்து நம்ம அரிசி வாங்கலாம். தனலட்சுமிக்கு ரொம்பவே சிறந்த நாள். அட்சய திருதி எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாஞ்சாலி அவங்க வந்து காட்டுக்கு வனவாசம் போயிருப்பாங்க. அப்போ முனிவர்கள் வந்து தேடி வருவாங்க. பாஞ்சாலியை வந்து சோதனை பண்ணுறதுக்காண்டி வருவாங்க. சாப்பாடு போடுங்க அப்படின்னு. அப்போ எல்லா சாப்பாடுமே தீர்ந்து போயிருக்கும். அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொன்னால் சாபம் கொடுத்துருவாங்க பாஞ்சாலிக்கு. அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கிருஷ்ணரை வேண்டுவாங்க. அப்போ கிருஷ்ணர் வருவார். அதில் ஒரே ஒரு அந்த பானையில் வந்து ஒரே ஒரு சோறு மட்டும் ஒட்டி இருக்கும். இதை போய் கொடு, எல்லாருக்கும் வயிறு நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பானை தான் அட்சய பாத்திரம். அதிலிருந்து உருவானது தான் அட்சய திருதி. அதை தான் நம்ம எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்கோம். அன்னைக்கு நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் பொங்கி பெருகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால் அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கினா நல்லாவே பெருகும், சரிங்களா? அந்த கிருஷ்ணரோட அருளாலையும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பொங்கி பெருகட்டும்னு நானும் வேண்டிக்கிறேன், சரிங்களா? ஓகே, பாய்.